श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्. திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவ்வி என்னும் வாழிய இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழிய எந்தைய திராச கிழவனார் வாழிய கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே. श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं. रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे. கருவிருத்த குழிநீத்தபின் காமக் கடுங்குழி வீழ்ந்து ஒருவிருத்தம் புக்குழலுருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒருவிருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்தத் தோரடி கத்திரீர் திருநாட்டகத்தே. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜஜியர் சுவாமியினுடைய திருவடிவாரத்திலே தண்டவத் பிரணாமங்களைச் செய்து கொண்டு திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த உபன்யாசத் தொடரிலே நாம் திருவிருத்தம் என்கிற இந்த அருளிச் செயலின் அர்த்த விசேஷங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதன் மத்தியிலே அடியனையும் ஒரு பொருளாக மதித்து வாய்ப்பளித்தமைக்கு கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொண்டு இன்று 61ஆம் பாசுரத்திலிருந்து 65ஆம் பாசுரம் வரை உள்ள அர்த்த விசேஷங்களை அனுபவிப்பதற்காக இறங்குவோம். திருவிருத்தம் என்பது நம்மாழ்வாரினுடைய முதல் திவ்ய பிரபந்தம். ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற பிறகு ஆழ்வார் திருவாய் மலர்ந்தருளி அருளிச் செய்த முதல் அருளிச் செயல் திருவிருத்தம் என்று கூறப்படுகிறது. தமிழ் இலக்கிய முறைப்படி இந்த திருவிருத்தமானது அகத்துரை என்கிற ஒரு இலக்கியத்தை சார்ந்து அமைக்கப்பட்ட ஒரு அருளிச் செயல். இந்த அகம் புறம் என்று தமிழ் இலக்கியங்களை இரண்டாக பிரிக்கலாம். அதாவது ஒரு நாயகன் நாயகி இருவருக்குமாக நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து அதை பற்றி பேசக்கூடிய நூல்கள் அகநூல்கள் என்று கூறப்படுகின்றன. அது இல்லாமல் ராஜநீதி போர் முதலானவற்றையெல்லாம் பேசக்கூடியது புறநூல்கள் என்று கூறப்படுகின்றன. இதிலே இந்த அகநூல்களிலே அகத்துறைகள் என்று ஒரு நாயகன் நாயகியை முதலிலே பார்த்தல், அவளோடு பேசுதல் என்ன, இந்த மாதிரி பற்பல துறைகளை நெறிப்படுத்தி வைத்துள்ளார்கள் தமிழர்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த துறைகளை முறைப்பட பாடுதல்னு நிறைய கோவை நூல்கள் அப்படின்னு எழுந்திருக்கிறது தமிழ் கிரந்தங்களிலே. இந்த கோவை நூல்கள் தாம் என்ன செய்யும் என்றால், இந்த நாயகன் நாயகியை பார்ப்பது முதலாக காட்சின்னு ஆரம்பித்து அது முதலாக எல்லாவற்றையும் கிரமேண பேசும். இந்த திருவிருத்தமும் அதுபோலே இருக்கக்கூடிய ஒரு நூல்தான். இருந்தாலும் இந்த திருவிருத்தத்திலே நாயகன் நாயகி ஆகிற பராங்குஷ நாயகிக்கும் எம்பெருமானுக்கும் நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் கிரமேண பேசப்படவில்லை. இப்ப முதலிலே பார்த்தல் அப்புறம் பேசுதல், இந்த மாதிரி ஒரு கிரமமே இல்லாமல் இதிலே ஆங்காங்கு சிதறி கிடக்கின்றன அகத்துறைகள் எல்லாம். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோமாகில், நம்பிள்ளை மகாச்சாரியர் ஓரிடத்திலே அருளி செய்கிறார், இதுல கிரமேண இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை.
ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் போரும். அது மட்டுமின்றி மற்ற பேர்லாம் எழுத வேண்டும் என்று ஒரு சங்கல்பித்துக் கொண்டு பௌருஷேயமாக அவர்கள் இச்சைப்படி கிரமேண எழுதுகிறார்களே ஒழிய ஆழ்வார் அதுபோலே சங்கல்பித்து எழுதிய நூல் இல்லை திருவிருத்தம். இது திராவிட வேதமாக இருக்கிறபடியினாலே அப்பௌருஷேயமான நூல். எம்பெருமான் எப்படி அனுபவத்தை கொடுக்கிறானோ அந்த அனுபவத்தை அப்படியே பெற்றுக்கொண்டு அத்தை பிரபந்தமாக அருளி செய்து வைத்தமையால் எம்பெருமான் கொடுத்த அனுபவம் அந்த கிரமத்திலேதான் இங்கு பாசுரங்கள் அமைய பெற்றிருக்குமே தவிர இலக்கண முறைப்படி இவ்விடத்திலே பாசுரங்கள் அமைய பெற்றிருக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் இல்லை என்றும் பூர்வாச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். ஆகையாலே பற்பல அகத்துரைகளை தமக்குள்ளே கொண்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் பற்பல இடங்களிலே தலைமக்களாக கொண்டு அது மட்டுமின்றி ஆழ்வார் தாமான தசையிலும் அருளி செய்யக்கூடிய பாசுரங்களையும் தமக்குள்ளே கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அத்விதீயமான கிரந்தம்தான் திருவிருத்தம் என்று கூறப்படுகிறது. இது கட்டளை கலித்துறை என்கிற இந்த யாப்பின்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையாலே இதை இயற்பாவிலே சேர்த்தருளினார் ஸ்ரீமன் நாதமுனிகள். இப்படி இயற்பாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிரந்தமான இந்த திருவிருத்தத்தின் அர்த்த விசேஷங்களை நாம் கிரமமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இன்று 61வது பாசுரம் தொடங்கி நாம் அனுபவிக்க வேண்டும். 61ஆம் பாசுரம். வாசகம் செய்வது நம்பரமே தொல்லை வானவர்த்தம் நாயகன் நாயகரெல்லாம் தொழுமவன் ஞாலமுத்தும் வேயகமாயினும் சோராவகை இரண்டே அடியால் தாயவன் ஆய்க்குலமாய் வந்து தோன்னித்து நம்மிரையே என்று பாசுரம். இதற்கு முந்தின பாசுரத்திலே முலையோ முழுமுத்தும் போந்தில என்கிற இந்த பாசுரம் ஆழ்வாரினுடைய பிராப்தி துவரையை கூறக்கூடிய பாசுரம். இந்த 61வது பாசுரம் நாயகனுடைய சீலம் புகழ்தல் என்கிற இந்த துறையிலே சேரும் என்று உரையிலே இதற்கு வியாக்கியானம் காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது பராங்குஷ நாயகி அவளுக்கு உண்டான அந்த பிராப்தி துறை அதை பார்த்து அவளுடைய பந்துக்கள் சுகൃத்துக்கள் என்ன பண்ணான்னா உபய விபூதிக்கும் நாயகனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன், இந்த சர்வேஸ்வரன் ஆசிரிதருக்கு எளியனாக கட்டவும் அடிக்கவும் ஆம்படி கண்ணனாய் வந்து அவதரித்தான். இப்படி உயர்ந்தவன் இப்படி எளியனாய் வந்து அவதரித்த அந்த பிரகாரத்தை நம்மால பேசப்போமோ? அது வாசாமகோச்சரம் என்று எம்பெருமானினுடைய சௌலபியத்தை சொல்லி பிராட்டியை இந்த பராங்குஷ நாயகியை ஆஸ்வசிப்பிக்கிறார்கள். அந்த பிரகாரத்தை சொல்லக்கூடியதுதான் இந்த 61வது பாசுரம். ஆக இப்படி தோழி நாயகன் பெரியவனே ஆகிலும் அவன் நமக்கு எளியனாய் வருவான் என்று தோழியானவள் நாயகனினுடைய சீலத்தை புகழ்ந்து பேசக்கூடிய பாசுரமாக இது அமைகிறது என்று இதற்கு அவதாரிகையிலே காட்டுகிறார்கள். ஆகையாலே உரைப்படி இது தோழி பாசுரம். ஆனால் ஈட்டிலே நம்பிள்ளை அருளி செய்த வியாக்கியானத்திலே அவ்வாறாக இது குறிப்பிடப்படவில்லை. நம்பிள்ளை வியாக்கியானத்தின்படி பார்த்தோமாகில் திருத்தாயார் பெருமான் மலையோ திருவேங்கடம் என்று முந்தின பாசுரத்திலே அருளி செய்தாள். இப்ப மயங்கி கிடக்கிறாள் பராங்குஷ நாயகி. அவளுடைய திருத்தாயார் எம்பெருமானினுடைய திருமலை திருவேங்கடம் என்று அந்த திருவேங்கடத்தின் திருநாமத்தை கேட்ட அந்த மாத்திரத்திலே இந்த பெருமான் மலையோ திருவேங்கடம்னு பராங்குஷ நாயகி ஒரு முறை கூறினாள். அத்தை திருத்தாயார் மற்றொரு முறை அனுபாஷித்தாள். இந்த மாதிரி என் மகளானவள் எப்பொழுதும் திருவேங்கடம் திருவேங்கடம்னே கூவிக்கொண்டிருக்கிறாள்னு அனுபாஷித்தாள். ஆகையாலே இந்த பிராட்டியான தசை போய்விட்டது பராங்குஷ நாயகிக்கு. இந்த திருவேங்கடம் என்று சொன்ன அந்த பாசுரத்தினாலேயே பிராட்டி தசை போய் தாமான தசையை பிராபித்தார் ஆழ்வார். இப்ப ஆழ்வார் தாமான தசையிலே இருந்து கொண்டு உணர்ந்து இருக்கிறார். இப்ப ஆழ்வார் உணர்ந்திருந்தாராகில் ஆழ்வார் எங்கு இழிவர், ஆழ்வார் எத்தை அனுபவிப்பர்னு நாம் பார்த்தோமாகில் ஆழ்வாருக்கு இழியும் துறை கிருஷ்ணாவதாரம் இரேன்னு அருளி செய்கிறார்கள். இப்ப ஆழ்வாரானவர் எப்பொழுதும் கிருஷ்ணாவதாரத்திலேதான் இழிந்து கிடப்பர்.
அங்கேயே ஆழங்கால் பட்டு அதனுடைய சௌலபியத்தை அனுசந்தித்து எத்திரம்னு மோகித்து கிடக்கக்கூடிய ஆழ்வார் ஆயித்தே. 6 மாத காலம் எத்திரம்னு நினைத்து எம்பெருமானின் சௌலபியத்திலே அகப்பட்டு கிடந்த ஆழ்வார் மறுபடி அந்த சௌலபியத்திலேயே இறங்குகிறார். அந்த சௌலபியத்திலே இறங்கி அந்த சௌலபியத்தை புகழ்வது நமக்கு பரமோ, நம்மாலே முடியுமோ என்று ஆழ்வாரானவர் தாமான தசையிலே அருளி செய்யக்கூடிய பாசுரமாக இவ்விடத்திலே இந்த பாசுரம் வியாக்கியானம் செய்யப்படுகிறது நம்பிள்ளை மகாச்சாரியராலே. அந்த ரீதியிலேயே நாமும் இந்த பாசுரத்தின் வியாக்கியானத்தை அனுபவிப்போம். இந்த பாசுரத்தின் அவதாரிகையை பார்த்தோமாகில் திருவேங்கடம் என்கிற அந்த சப்த சிரவணத்தினாலே ஆழ்வாருக்கு பிராட்டி தசை போய் தாமான நிலையை அடைந்தார். தாமான நிலையை அடைந்த ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறார். கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கக்கூடிய ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே எந்த சரித்திரத்தை அனுசந்தித்தாருன்னா, அந்த கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் ஆய்குலத்திலே வந்து தோன்றினானே. இப்ப எப்படிப்பட்ட எம்பெருமான்? உபய விபூதி நாயகனான எம்பெருமான் ஆய்குலத்திலே வந்து அவதரித்த இது வாசகம் செய்வது நம்பரமேங்கிற. இப்படி எம்பெருமானின் ஜன்மம் அவதாரம் இருக்கிறதே ஆய்குலத்திலே, அதை ஒரு பாசுரமிட்டு நம்மாலே சொல்ல ஒண்ணாது அப்படிங்கிற. இப்ப வாச்சகம் என்றால் பாசுரம். இப்ப எம்பெருமானின் அவதாரத்திற்கு நாம் ஒரு பாசுரமிட்டு இப்படி பிறந்தான் எம்பெருமான், அவனுக்கு இன்ன புகழ் வந்திருக்கிறது என்று இப்படின்னு நம்மால சொல்ல முடியாது. வாசகம் செய்வது நம்பரமே. இப்ப நமக்கு இது பரமன்னு நம்மாலே முடியவே முடியாதுங்கிற ஆழ்வார். ஏன் முடியாது அப்படின்னா, எம்பெருமான் தொல்லை வானவர்தம் நாயகன். இப்ப தொல்லை வானவர் என்றால் ரொம்ப பழமையான நித்தியசூரிகள். எத்திர ரிஷய பிரதமஜா ஏ புராணாகான்னு வேதங்கள் கூறுகின்றன. இப்ப முன்பே இருக்கக்கூடிய புராணர்களான அந்த ரிஷிகள், பிரதமஜர்களான அந்த ரிஷிகள், அவர்கள் நித்தியசூரிகள். அந்த நித்தியசூரிகளுக்கு நிர்வாகனானவன் என்ன பண்ணான்னா, ஆய்குலமாய் வந்து தோன்னித்து. இப்படி உபய விபூதி நாதனான சர்வேஸ்வரன் நித்தியசூரிகள் சதா பஷ்யந்தின்னு பார்க்க எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆய்குலத்திலே வந்து அவதரித்தானே, இதென்ன நீர்மை, இதற்கு ஒரு பாசுரமிட ஒண்ணாதுங்கிறார் ஆழ்வார். ஏன் முடியாது என்றால், வேதங்கள் என்ன பண்ணித்து? வேதங்களே ஆனந்தாதி குணங்களை பேச ஆரம்பித்தது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகன்னு நம்மாலே இதற்கு நம் வாக்கும் இவ்விடத்தை எட்டாது, மனசும் எட்டாதுன்னு மீண்டு வந்தது. இப்ப வேதமே அவ்விடத்திலிருந்து மீண்டு வந்து விட்டது, எம்பெருமானின் குணங்களை அனுபவிக்க முடியாதுன்னு. அப்படி இருக்க எம்பெருமானின் குண பரிவாகங்களான அவதாரங்களை நம்மாலே அனுபவிக்க போமோ, இல்ல அதற்கு அது இன்னபடிப்பட்டதுன்னு ஒரு பாசுரமிட்டு நம்மாலே சொல்ல போமோ? ரெண்டுமே முடியாது. தஸ்ய தீராக பரிஜானந்தி யோனிம் என்று வேதங்கள் கூறுகின்றன. இப்ப எம்பெருமானின் அந்த அவதார ஹேதுவை தீமதாம் அக்ரேசரர்கள் அறிவார்கள் அப்படின்னு சொல்லுகிறது. இப்ப எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அகர்மவஷ்யன். இந்த உலகத்திலே ஜன்மம் அப்படிங்கிறது எதனால ஏற்படுகிறது? கர்மத்தினாலே. இப்ப ஒருவன் செய்த புண்ணிய பாபங்களுக்கு அனுகுணமாக அவனுக்கு ஒரு பிறவியானது கிடைக்கிறது. அப்படி அந்த பிறவியை வைத்துக்கொண்டு அவன் அந்த புண்ணிய பாபத்தை கழித்து நல்ல கதியை அடைகிறான். இதுதான் அவரவர்களுக்குன்னு ஏற்பட்ட ஜென்மங்கள். அப்ப இந்த புண்ணிய பாபங்களுக்கு அகப்படாதவன், இந்த கர்மத்துக்கு வஷ்யன் அல்லாதவன் ஒருவன் எதற்காக வந்து பிறக்க வேண்டும்? இப்ப அவன் பிறக்கிறான் என்றால் அவனுக்கும் ஒரு புண்ணிய பாபம் உண்டா என்கிற இந்த மாதிரி பற்பல கேள்விகள் எல்லாம் உண்டு. ஆகையாலே இதெல்லாம் அன்று எம்பெருமான் வந்து பிறப்பதற்கு அவனுடைய இச்சையே ஹேது. எம்பெருமான் லோகத்தை வாழ்விப்பதற்காக எம்பெருமான் தன்னுடைய நீர்மையாலே வந்து அவதரிக்கிறான்கிறத எல்லாருக்கும் அறிந்து போக முடியாது. இப்ப யார் அறிவாளிகளோ, அந்த அறிவாளிகளிலும் முன்னோடிகளாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இந்த ரகசியத்தை அறிவார்கள்னு எம்பெருமான் தான் கீதையிலே அருளி செய்கிறான். அப்படி இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானின் ஜென்மத்திலே ஆழங்கால் படுகிறார்கள். எம்பெருமான் கீதையிலே அவனே அருளி செய்தான். சர்வஜன் இல்லவா அவன்? அவன் அறியாதது ஒண்ணுமில்லை. அப்படி இருக்கக்கூடிய அவனே அவனுடைய ஜென்மத்தை பத்தி கூறும்பொழுது ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் என்று அருளி செய்தான். அது இன்னபடின்னு சொல்ல முடியாது, அது திவ்யமானது. அப்ப அதை வார்த்தையிட்டு இதற்கு மேல வேற எதுவும் சொல்ல முடியாது. பரம்பாவம் அப்படின்னு அருளி செய்தான்.
இது ஒரு உயர்ந்த பாவம்னு சொல்லலாம், அவ்வளவுதான். இது ஒரு பரமான பாவம், இது பரம், இது திவ்யம் என்கிற இந்த வார்த்தைகளை இட்டு பொதுவாக சொல்லலாமே ஒழிய அது இன்னபடிப்பட்டது. நித்தியசூரிகளுக்கு நிர்வாகனானவன், அகர்மவசியனாக இருக்கக்கூடியவன், லோகானுகிரகார்த்தமாக நீர்மையினாலே இங்கு வந்து அவதரிக்கிறான்னு அந்த நீர்மையை நினைத்து பார்த்து அந்த நீர்மை இன்னபடிப்பட்டதுன்னு ஒருவராலும் அளந்து அதற்கு ஒரு பாசுரம் இட முடியாதுங்கிறது தான் இதுல தாத்பரியம். எம்பெருமானே பாசுரம் இடணும்னு நினைத்தாலும் திவ்யம் பரம் என்று இந்த மாதிரி சாமான்யமான வார்த்தைகளை சொல்லலாமே ஒழிய குறிப்பிட்டு ஒரு இன்னபடிப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஆழ்வார் எம்பெருமானிலே முடியாதுன்னு, ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னா எம்பெருமானினுடைய சௌலபியம்ங்கிறத நினைத்தாராகில் எத்திரம்னு மோகித்து கிடக்கக்கூடிய ஒரு பிரகிருதி. 6 மாத காலம் அந்த சௌலபியத்தை நினைத்து நினைத்து மோகித்து கிடக்கக்கூடியவர், சௌஷீல்யத்தை நினைத்து நினைத்து ஆழங்கால் படக்கூடியவர். அவர் திருவாக்காலே இந்த நீர்மையை அனுசந்தித்து அதற்கு ஒரு பாசுரம் இடுவாருங்கிறது நடக்காது. இப்ப ஆழ்வாராலும் முடியாது, எம்பெருமானாலும் முடியாது. நித்தியசூரிகளை பார்த்தால் நித்தியசூரிகளுக்கு இந்த நீர்மையிலே அன்வயமே இல்லாதபடினாலே அவர்களுக்கும் முடியாது. இப்ப யாராலும் இந்த எம்பெருமானின் நீர்மைக்கு ஒரு பாசுரம் இட முடியாது. ஆகையாலே வாசகம் செய்வது நம்பரமே, ஆய்குலமாய் வந்து தோன்னித்து நம்மிரையேன்னு ஆழ்வார் அருளி செய்கிறார். இந்த சௌலபியமானது எப்பொழுது நெஞ்சிலே படும்னா, மேன்மை நெஞ்சிலே பட்டால்தான் இந்த சௌலபியமும் படும். இப்ப எவ்வளவு உயர்ந்தவன் எவ்வளவு தாழ நின்னான் என்கிற இந்த இரண்டையும் சேர்த்து அனுசந்திக்கும் பொழுது அல்லவா சௌலபியமானது நெஞ்சிலே ஊன்னி கிடக்கும். ஆகையாலே அத்தை காட்டுகிறார் எம்பெருமானின் மேன்மையை. தொல்லை வானவர்தம் நாயகன், இப்ப நித்தியசூரிகளுக்கும் நாயகனாக இருக்கக்கூடியவன். அது மட்டும் இல்ல, நாயகரெல்லாம் தொழும் அவன். இப்ப தொல்லை வானவர்தம் நாயகன்கிறதுனால நித்திய விபூதிக்கு நிர்வாககன்னு சொன்னார். நாயகரெல்லாம் தொழுமவன் என்கிற இந்த அடியினாலே இந்த லீலா விபூதிக்கு நிர்வாககன் என்று அருளி செய்கிறார். இங்கு நாயகர்னு யார் யாரெல்லாம் பேர் வைத்து கொண்டு இருக்கிறாரோ இவருக்கு தேவர்கள் உண்டு, பிரம்மாதிகள். இப்ப இந்த சதுர்தச புவனங்களுக்கும் நான் தான் நிர்வாககன் அபிமானத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மா சிவன் முதலானவர்கள் எல்லாம் அந்த அபிமானத்தை விட்டுவிட்டு நாயகர் எல்லாம் தொழுமவன் எம்பெருமானை வந்து தொழா நிற்பர்கள். இந்த தேவர்களுக்கெல்லாம் அமரர்கள்னு பேரு. இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா பிறக்கவே மாட்டாளாம், இவர்களுக்கு மரணமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன பண்ணுவான்னா, எம்பெருமான் அவதரித்து வந்து பிறந்தால் இவன் திருவடியிலே விழுந்து கிடப்பார்கள். இப்ப நமக்கு பிறவியே வேண்டான்னு இருக்கக்கூடியவர்கள், எல்லாருக்கும் பிறவியை கொடுக்கக்கூடிய பிரம்மா முதலான தேவர்கள் கூட இந்த கண்ணனாய் வந்து பிறக்கக்கூடிய எம்பெருமான் திருவடிகளை ஸ்தோத்திரம் பண்ணி நிற்பர்கள். மனுஷர் கண்ணுக்கு கூட எட்டாதவர்கள். ராவணவதம் முடிந்த பிறகு பெருமாள் விஜய்களாக வில்லும் கையுமாக நிற்கக்கூடிய அந்த சன்னிவேஷத்திலே நேரா வந்து எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணார்கள்னு ஸ்ரீராமாயணத்திலே பார்க்கிறோம். அப்படி நாயகர் எல்லாம் தொழுமவன், இப்படி உபய விபூதிக்கும் நிர்வாககன் என்று இந்த 2 விசேஷணங்களாலே நமக்கு தெரிகிறது. ஞாலமுத்தும் அடுத்தது எம்பெருமானினுடைய மேன்மையையும் சௌலபியத்தையும் ஒருங்கே காட்டக்கூடிய ஒரு விஷயம் திரிவிக்ரமாபதானம். அதை அருளி செய்கிறார். ஞாலமுத்தும் என்று தொடங்கி இந்த ஞாலம் முழுவதையும் ஒரு கோல் குத்து நிலம், ஒரு குண்டூசி குத்தர நிலம் கூட விடாத அளவுக்கு எம்பெருமான் அளந்து கொண்டான் 2 அடியாலே. இது எப்படி இருக்குன்னா, துரியோதனன் இருக்கானே, பாண்டவர்களுக்கு ஒரு குண்டூசி நிலம் கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். ஒரு கோல் குத்து நிலம் கூட நான் தரமாட்டேன் பாண்டவர்களுக்குன்னு எப்படி சொன்னானோ துரியோதனன், அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணா, இது இந்திரனினுடைய நிலம், மகாபலிக்கு ஒரு கோல் குத்தும் விடேன் என்று ஒரு துரியோதனனை போல ஒரு நிலத்தை கூட பாக்கி இல்லாம 2 அடியால் தாயவன். இப்ப 3 அடியை இறந்தான். அந்த 3 அடியை 2ஆக ஆக்கி எம்பெருமான் 2 அடியாலே இத்தை அளந்து கொண்டான். மீதி 1 அடி அவனை சிறையிடுகைக்காக வைத்து கொண்டான். இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன பண்ணான்னா, ஆய்குலமாய் வந்து தோன்னித்து நம்மிரையே. இப்போ ஒவ்வொரு விசேஷணங்களை அனுசந்தித்து பார்த்தால் எம்பெருமான் திருவிக்கிரமனாக உலகத்தையெல்லாம் அளந்து கொண்டான். இப்படி உலகத்தையெல்லாம் தன் கால் கீழே இட்டு கொண்டவன். அந்த கால் கீழே துகையுண்ட ஒரு பதார்த்தம்,
அவன்தானே வசுதேவன். வசுதேவருக்கு குமாரனாக நந்தன் மகனாக வந்து அவதரித்தான் அப்படின்னா இது என்ன நீர்மை? இதற்கு ஒரு பாசுரம் இட முடியுமா? இப்ப தன் கால் கீழே துகையுண்ட ஒரு பதார்த்தத்திற்கு தானே புத்திரனாக வந்தான் என்றால் இதற்கு ஒரு பாசுரம் நம்மாலே சொல்ல முடியாது. உபய விபூதிக்கும் நிர்வாககனாக இருக்கக்கூடியவன் அந்த உபய விபூதி அந்தர்கதனாக ஒரு சின்ன ஜென்மத்தை எடுத்துக்கொண்டானாகில் அதை நம்மாலே சொல்ல போமோ? முடியாது, எதுவுமே முடியாது. இப்படி இருக்கிறவன் எப்படி வந்தான்னா ஆய்குலமாய் வந்து தோன்னித்து. இவ்விடத்துல ஆய்குலத்திலே வந்து தோன்னித்துன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆழ்வார் எப்படி அருளி செய்தார்? ஆய்குலமாய் வந்து தோன்னித்து. ஆய்குலத்திலேயே வந்து பிறந்தான். ஆய்குலத்தின் அபிமானத்தோடையே வந்து பிறந்தான். தான் ஆய்குலம், தான் ஆயர் குலத்திலே ஒருவன்கிற அந்த அபிமானத்தை விடாதபடி வந்து பிறந்தான் என்பதினாலே ஆய்குலத்திலே பிறந்தான்னு சொல்லாமல் ஆய்குலமாகவே பிறந்தான் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். இப்ப நம்பிள்ளை அழகாக காட்டுகிறார். இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவனுக்கு ரொம்ப அஞ்ஞானம்தான் எப்பொழுதும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய எவனோ ஒருவனுக்கு கொஞ்சம் விவேகம் வந்தால், கொஞ்சம் விவேகம் சாஸ்திரங்களினாலே பகவத் அனுகிரகத்தினாலே அல்பம் விவேகம் உண்டானாலே அவன் என்ன பண்ணிடுவான்னு அபிஜன வித்யா விருத்தங்களாலே வரக்கூடிய இந்த அபிமானத்தை கீழே விட்டுருவான். ஐயோ நமக்கு அபிமானம் ஆகாது, நமக்கு அகங்காரம் ஆகாது, நாம் பிறப்பாலே அகங்காரப்படக்கூடாது, நாம் கல்வியாலே அகங்காரப்படக்கூடாது, நாம் நம்முடைய விருத்தத்தினாலே அகங்காரம் படக்கூடாதுன்னு ஒரு சின்ன விவேகம் உண்டானால் சாஸ்திராபியாசத்தினாலே அவன் என்ன பண்ணுவான்? இதை விடுவான். இப்ப கொஞ்சூண்டு அல்ப ஞானம் உண்டானாலே விடக்கூடிய ஒரு விஷயம் என்னதுன்னா ஒரு பிறப்பாலே வரக்கூடிய அபிமானம் என்பது. ஆனால் சர்வஜனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் என்ன பண்றான்னா அவனுக்கு எவ்வளவோ குணங்கள் இருக்கு. அபகத பாப்மா என்று தொடங்கி எவ்வளவோ குணங்களை வேதங்கள் அவனுக்கு சொல்கிறது. தான் எந்த கர்மத்துக்கும் அகப்படாதவன், தான் எந்த ஒரு தீய குணமும் இல்லாதவன் என்று இப்படியெல்லாம் வேதம் சொல்லி இருக்க செய்தே அவன் அதையெல்லாம் என்ன பண்ணான்? எல்லாத்தையும் விட்டுட்டான். எம்பெருமான் அத்தையெல்லாம் விட்டுட்டு நான் ஆய்குலத்திலே ஒருவன் என்று அந்த குலத்திலே பிறந்ததால் உண்டான அபிமானத்தை கை கொண்டு இதற்கு மேல ஒன்னும் தெரியாது, ஹம்வோ பாந்தவோ ஜாத்தகான்னு இத்தை காட்டிலும் எனக்கு தெரியாது, நான் ஒரு ஆயர் பிள்ளை, நான் இந்த ஆய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய நந்தன் மதலை என்று இத்தை காட்டிலும் ஒன்னும் அறியாதவனாக வந்து பிறந்தான். ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா என்று ஸ்ரீராமாயணத்திலே கூறினார்கள். எம்பெருமானானவன் விஷ்ணுவாக இருக்கக்கூடியவன், சனாதனனாக இருக்கக்கூடியவன். எம்பெருமான் மட்டும் பழையவன் கிடையாது, எம்பெருமான் மட்டும் பிறப்பில்லாதவன் கிடையாது. எம்பெருமானை பற்றினவர்களை கூட பிறப்பில்லாமல் ஆக்கக்கூடியவன் எம்பெருமான். இப்ப தன்னை பற்றினவர்களையும் பிறப்பில்லாமல் ஆக்கக்கூடிய எம்பெருமான் வந்து இங்கு பிறக்கிறான் அப்படின்னா இதற்கு ஒரு பாசுரம் இடப்போமோ? வாசகம் செய்வது நம்பரமே. அதுவும் பிறக்கும் பொழுது எல்லாரும் விடக்கூடிய அந்த ஆபிஜாத்தியம் அபிஜன அபிமானத்தை விடாமல் தான் ஆய்குலத்திலே ஒருவன், தான் ஆய்குலத்திலே ஒரு அந்தர்பூதன் அந்த அபிமானத்தோடு வந்து இத்தை காட்டிலும் ஒன்றும் தெரியாதபடி வந்து பிறக்கிறானே, இது ஒரு விசேஷம். இதற்கொரு பாசுரம்னு நம்மாலே இடப்போகாதுன்னு ஆழ்வார் அத்திலே ஆழங்கால் பட்டு நிற்கிறார். வந்து தோன்னித்து ஆவிர்பூதம் என்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே பராசர பகவான் அனுபவித்தது. எம்பெருமான் வந்து தோன்றினான், இங்கு பிறக்கவில்லை. அப்ப சனாதனனாக இருக்கக்கூடியவன் இவ்விடத்திலே ஆவிர்பூதம் மகாத்மனான்னு வந்து ஆவிர்பவித்தான். அத்தை இவ்விடத்திலே வந்து தோன்னித்துன்னு காட்டுகிறார் ஆழ்வார். இரண்டே அடியால் தாயவனான நம்மிறை நம்முடைய சுவாமியானவன் ஆய்குலமாய் வந்து தோன்னித்து. இப்ப ஆய்குலத்திலே வந்து அவதரித்தானே, வாசகம் செய்வது நம்பரமே. இப்படி இருக்க எம்பெருமானினுடைய சௌலபியத்தை அனுசந்தித்து அதற்கு ஒரு பாசுரமிட்டு எம்பெருமானே ஜென்ம கர்மச்சமே திவ்யம்னு சொல்லக்கூடிய அந்த ஜென்மத்தை பத்தி நம்மாலே ஒரு பாசுரமிட்டு அருளி செய்ய போவோன்னு எம்பெருமான் இப்படி கண்ணனாய் வந்து அவதரித்த இத்தை ஆழ்வார் இந்த பாசுரத்தினாலே அனுசந்தித்தார். இது 61வது பாசுரம். 62ஆம் பாசுரம். இறையோ இறக்கினும் ஈங்கோர் பெண்பால் எனவும் இறங்காது, அறையோ
எனனின் அதிரும் கருங்கடல் ஈங்கிவள் தன் நிறையோ இனி உன் திருவருளாலன்னிக் காப்பரிதால் முறையோ அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில்வண்ணனே என்று ஒரு அழகான பாசுரம். இதற்கு உரையிலே எப்படி வியாக்கியானம், எப்படி அவதாரிக்கைன்னு பார்த்தோமாகில், எம்பெருமான் ஆஷ்ரித சுலபனாக கண்ணனாக வந்து அவதரித்தான்னு முந்தின பாசுரத்திலே அனுபவித்த ஆழ்வார். அதற்கு மேல எம்பெருமான் சடக்குன்னு கிடைக்கல. கண்ணனாய் வந்து சுலபனாக இருந்தாலும் என்ன, ஆழ்வாருக்கு இப்ப கிடைக்கலே. ஆகையாலே ஆழ்வாருக்கு லபிக்கைக்கு உறுப்பாக எம்பெருமான் காணாமையாலே ஆழ்வார் மிகவும் ஆர்த்தியோடு இருக்கிறார். ஆர்த்தியோடு அதற்கு மேல சம்சார சாகர கோலாகலம், இந்த சம்சார சாகரத்தை கண்டு அஞ்சி ஆழ்வாருக்கு பிறந்த அந்த சைத்தில்யத்தை கண்ட சுகுர்த்துக்கள் புலம்பி உரைக்கக்கூடிய பாசுரமாக இது இருக்கிறது. அது இந்த சம்சார சாகரத்தின் ஸ்தானத்திலே ஒரு கருங்கடல், ஒரு கடல். இப்ப கடலுக்கு ஆத்தாத தலைவி. இப்ப அந்த கடலோசையை கண்டு அதற்கு ஆத்தாத ஒரு தலைவியானவள், அந்த தலைவியினுடைய தளர்த்தியை கண்டு தோழியானவள் புலம்பி உரைத்தல் என்கிற அந்த பாசுரத்திலே தோழி பாசுரமாக இத்தை வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். ஆனால் நம்பிள்ளையினுடைய வியாக்கியானங்களிலே இது திருத்தாயார் பாசுரமாக கூறப்பட்டிருக்கிறது. திருத்தாயார் பாசுரம். இதையோ இறக்கினும் என்கிற இந்த பாசுரம் கிருஷ்ணாவதார சௌலபியத்தை அனுசந்தித்தார். அனுசந்தித்த உடனே ஆழ்வார், அவதார காலத்திலே நான் இல்லையே, இப்ப கண்ணன் வந்து இப்படி அவதரித்தான்னு சொன்ன உடனே அந்த சமயத்துல நான் அனுபவிப்பதற்கு அங்கு பிறக்கவில்லை, தான் அங்கு இல்லையேன்னு ஆழ்வாருக்கு ஆத்தாமை பிறந்தது. ஆத்தாமை வந்த உடனே என்ன ஆயிடுத்து, ஆழ்வார் ஒரு பிராட்டி தசையை வந்து பிராபித்தார். இப்ப கலந்து பிரிந்தாள் ஒரு பிராட்டி. இப்ப எம்பெருமானோடு சேர்ந்து அவனை விட்டு பிரிந்த ஒரு பிராட்டியின் தசையை ஆழ்வார் அடைந்தார். இப்படி அடைந்த ஆழ்வார் என்ன ஆனார்னா மோகித்து கிடக்கிறார். ஆழ்வாரால எதுவுமே பண்ண முடியல. இப்ப ஆழ்வாரினுடைய மோகம், இந்த தசையானது கைமீறி போனது. அவராலே பாசுரமிட முடியவில்லை. ஆகையாலே இப்படி பிரிந்த ஆற்றாமைக்கு மேலே கடலோசை, இந்த கடலானது வந்து வந்து கூவுகிறது, வந்து வந்து சப்தம் இடுகிறது. பொதுவாகவே பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் இறங்கக்கூடிய இடமாக இந்த நெய்தல் நிலம் இருக்கிறது. இந்த நெய்தல் நிலத்திலே கடல் இருக்கும். இந்த கடலோசைக்கு ஆற்றாமல் தலைவிமார்கள் எல்லாம் அஞ்சி கிடப்பர்கள், ரொம்ப ஆற்றாமை மிகுந்து கிடப்பர்கள், ஆர்த்தி மிகுந்து கிடப்பர்கள்னு இலக்கியங்களிலே பார்க்கிறோம். அப்படி இந்த பராங்குஷ நாயகிக்கும் இந்த கடலோசையை கேட்டு சகிக்க முடியாமல் மோகங்கதையாக இருக்கிறாள். இப்படி இருக்கக்கூடிய இவளை பெரிய பெருமாள் முன்பாக எடுத்து சென்று திருத்தாயாரானவர் இப்படி கடலோசையும் வந்து பாதகமாகிறதே என்று திருத்தாயார் சொல்லுகிற புலம்பக்கூடிய பாசுரமாக இது அமைகிறதுன்னு திருத்தாயார் பாசுரமாக இதற்கு வியாக்கியானம் அருளி செய்தார் நம்பிள்ளை. இப்ப இது தோழிமார் பாசுரமாகவும் கொள்ளலாம், திருத்தாயார் பாசுரமாகவும் கொள்ளலாம். நாயகியினுடைய ஆத்தாமை கண்டு இறங்கி புலம்பக்கூடிய பாசுரம் இது. இறையோ இறக்கினும் ஈங்கோர் பெண்பால் எனவும் இறங்காது அறையோ எனனின் அதிரும் கருங்கடல். இந்த கடல் இருக்கே, இந்த கடலுக்கு கொஞ்சம் கூட ஒரு கிருபைனே ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு நேத்திக்கா பார்த்தோம், அன்னைக்கு ராமாவதாரத்திலிருந்து இந்த கடலுக்கு கிருபை கிடையாது. இப்ப சரணாகதி பண்ணா அதுக்கு ரட்சிக்கவே தெரியாது போல இருக்கு. சரி, சரணாகதி பண்ணிதான் ரட்சிக்கணுமான்னு கேட்டா கிடையாது. ஆழ்வாரினுடைய இந்த பராங்குஷ நாயகி, இந்த பெண் பிள்ளையினுடைய தசை எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தா ரொம்ப தீனமாக இருக்கிறது. அவளை பார்த்தாலே இரக்கமானது மனதிலே எழ வேண்டும். நாம் வெளியே சென்று கொண்டிருக்கிறோம், திடீர்னு யாரோ ஒருத்தர் ரோட்ல கிடக்கிறா, அடிபட்டு கிடக்கிறார்கள், அவர்களால பேசக்கூட முடியல. அப்ப அவர்களுக்கு நாம் என்ன பண்ணுவோம், ஐயோ இப்படி இருக்காளே ஏதாவது உதவி பண்ணுவோம்னு தானே நம் நெஞ்சிலே இரக்கமானது எழும். இல்ல அவ வந்து என்ன கேட்கணும், என்ன ரக்ஷி, என்ன காப்பாத்துங்கோன்னு கையெடுத்து கூப்பிடணும், அப்பதான் நான் போவேன் அப்படின்னு யாரு இருப்பாளான்னு அவர்களால முடியவும் முடியாது. அவர்கள் இப்படி அடிபட்டு ஒன்னும் பேச முடியாதபடி கிடக்கும் பொழுது நமக்கு தானாகவே இரக்கம் எழ வேண்டாமா? அவர்களை பார்த்தாலே போருமே. அந்த தசையிலும் அவர்கள் வந்து என்ன சரணாகதி அடைய வேண்டும்னு நாம் நினைத்து கொண்டிருப்போமா? அப்படி கிடையாது. அப்படி ஒரு கொடிய தசையிலே தான் இப்பொழுது பராங்குஷ நாயகி இருக்கிறாள்.
இப்ப சரணம் புகுகைதான் மிகைன்னு இருக்கிறாள் இவளுடைய தசையை பார்த்தா. இவளால முடியாது. இதை பார்த்தாலே இரக்கமானது நெஞ்சிலே தானாகவே எழ வேண்டும். அப்படி இருந்தால் கூட இவள் என்ன பண்ணான, இறக்கினும் போய் காலிலே விழுகிறாள், சரணம் புகுகிறாள். கடலே நீ கூவாதே, கடலே நீ இப்ப கத்தாதான்னு சொல்கிறாள். அப்படி சரணம் புகுந்தால் கூட இவளை பார்த்து ஒன்னும் இரக்கமே எழவில்லை. இறக்கினும் ஈங்கோர் பெண்பால் எனவும் இறங்காது. சரி, சரணாகதி பண்ணான்னு வேண்டாம். இவள் எப்படிப்பட்டவள்னா ஒரு பெண்பால். இவள் எப்படிப்பட்டவள், புறம்பொரு புகழில்லாதாள் ஒரு அபலை அப்படின்னு அருளி செய்கிறார்கள். ஒரு பெண், ஒரு அபலை. இவளுக்கு நம்மளை விட்டா வேற யாரு புகழ், வேற யாரும் கிடையாது. இப்படி ஒரு அபலையான ஒரு பெண் வந்து இறக்கிறாளேன்னு அந்த பெண்ணுன்னு நினைத்தாவது இந்த கடலானது இறங்கலாம். அப்படியும் இல்லை, இது எதுக்குமே இறங்கவில்லை. இவளுடைய தசையை பார்த்து இறங்க வேண்டும், அதுதான் முக்கியம். அப்படியும் இறங்கவில்லை. அதற்கு மேல சரணாகதி இறக்கினும்னு சரணாகதியையும் செய்கிறாள். சரணாகதி அனுஷ்டித்தும் அந்த கடல் இறக்கவில்லை. சரி, சரணாகதிக்கு இறக்க வேண்டாம், ஒரு பெண் என்று அத்தாலே, ஒரு அபலை என்று அத்தாலேயாவது இறக்கலாம். அதுவும் இல்லை, இறங்காது. இப்ப எதுக்கும் ஒரு ஏகதேசமும் கிருபையே பிறக்கல இந்த கடலுக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த கடல் அப்படியே விட்டா கூட பரவாயில்ல, மேலும் புண்படுத்துகிறது. என்ன பண்ணித்து, அறையோ எனனின் அதிரும் கருங்கடல். இங்கனே வெளியில் புறப்பட்டாயோ என்று அறையோ என்று அறை கூவுகிறார் போலே இரா நின்னதுன்னு அருளி செய்கிறார். பா, நீ வெளில வந்துட்டியா, எப்படி நீ வெளில வரான்னு பார்க்கிறேன், வா நம்ம சண்டை போடலான்னு அறையோன்னு கூப்பிடுறோம். இந்த அறையோ என்பது இருவர் யுத்தம் செய்யும் பொழுது கூப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை, அறையோ அறையோன்னு. இப்ப இந்த கடலானது என்ன பண்ணுகிறது, நீ வெளில வந்துட்டியா, நீ எப்படி தரிக்கிறன்னு நான் பார்க்கிறேன், உன்னை முடித்து விட்டு தான் நான் அடுத்த வேலை பார்க்க போறேன்னு இந்த கருங்கடலானது அறையோங்கிறது இந்த நாயகியின் இடத்திலே அறையோன்னு சொல்லிண்டு எனனின் அதிரும் கருங்கடல். இந்த கருங்கடலானது அதிர்கிறது. அறையோ எனனின் அதிரும் கருங்கடல்னு இந்த கடலினுடைய ஓசைக்கு ஆற்றாமல் இந்த தலைவி கிடக்கக்கூடிய இந்த தசையை பார்த்தா அந்த கடல் இந்த தலைவியை ஜெயிக்க வேண்டும் என்று வேணுமென்றே இப்படி பண்ணுகிறார் போலே தெரிகிறது. இது எப்படி இருக்குன்னா, கருங்கடல் அந்த மனதிலே இருக்கிற சீற்றம் எல்லாம் வெளில தெரிகிறது. இப்போ உடம்பிலே அது கருப்பா இருக்கு, ஏன்னா அது மனது கருப்பாக இருக்கிறதுன்னு கோபத்திலே இப்படி காட்டுகிறார் நம்பிள்ளை. இப்படி இருக்கிற தசையிலே அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில்வண்ணனேன்னு எம்பெருமானை நோக்கி கூவுகிறாள் இந்த திருத்தாயார். எம்பெருமானே, முகில்வண்ணனே, ஈங்கிவழ்தன் நிறையோ. இப்ப இவளுடைய இந்த அடக்கம் இருக்கிறதே, இது இனிமேல் யாராலும் காக்க முடியாது. இது காக்கக்கூடிய தசையை கடந்து விட்டது. இப்ப யாராலே இனிமேல் காக்க முடியும்னா, உன் திருவருளாலன்னி காப்பரிதால். இனி இந்த அடக்கத்தை காக்க வேண்டுமாகில், இந்த பிராட்டியை பிழைக்க வைக்க வேண்டுமாகில், அது உன்னுடைய திருவருளாலன்னி காப்பரிதால். இப்ப இதற்கு முன்பாக இந்த பிராட்டி எப்படி தரித்திருந்தாள்னா, எம்பெருமான் பிரணயியாக இருந்தான். எம்பெருமான் மனதிலே கொஞ்சம் அப்படி அந்த பிரணயித்துவம்ங்கிறது கிடந்தது. அது இருக்கும் வரை இந்த பிராட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிராட்டியானவள் சத்தையோடு இருந்தாள். இனி இப்ப இருக்கக்கூடிய அவளுடைய தசை, அதை அந்த பிரணயித்துவத்தாலே கூட நான் காக்க முடியாது. எம்பெருமானினுடைய சொரூப பிரயுக்த அந்த நிருகேதுக கிருபையால் அன்றி இவளுடைய தசையானது காக்கக்கூடியதாக இல்லை. சொரூப பிரயுக்தமான நோக்கத்தால் அல்லது நோக்க ஒண்ணாதவளாய் விழுந்தது அப்படின்னு அருளி செய்கிறார். எம்பெருமான் தன்னுடைய சொரூப பிரயுக்தமாக நிருகேதுகமான கிருபையை செய்து இவளுடைய தசையை ஆத்த வேண்டும்னு திருத்தாயார் பிரார்த்திக்கிறாள். இனி இவளுடைய ஸ்திரீத்துவத்தாலே நோக்கி கொள்ளும் அளவும் கழிந்தது. இப்ப இனி இவள் தானே தன்னுடைய ஸ்திரீத்துவத்தாலே இவளுடைய தசையை நோக்கி கொள்ளும் அளவு கழிந்தது. தோழிமார் சொல்லுகிற அந்த சொல்லை கேட்கும் தசையும் கழிந்தது. தாய்மார் சொல்லுகிற சொல்லை கேட்கும் தசையும் கழிந்தது. எம்பெருமானின் அருளால் அல்லது இனி உன் திருவருள் அப்படின்னா என்ன சொல்லுகிறாள்னா, எம்பெருமான் ஒரு திருக்கண் மலர்ந்து இந்த நாய்க்கியை பார்க்க வேண்டும். அந்த ஒரு நோக்கம் எம்பெருமானினுடைய அருள், அது கிடைத்தால் போரும் இவளை காத்து விடலாம்னு திருத்தாயார் எம்பெருமான் முன்பே முறையோ அப்படின்னு நிற்கிறாள். முறையோ, இது உனக்கு முறையோ, என்ன முறையின,
தத்தஸ்ய சதிருஷம் பவேத்னு இருக்க வேண்டும். எம்பெருமான் எப்ப வந்து ரட்சிக்கிறானோ அப்ப அவன் வந்து ரட்சிப்பான். அதுவரை நாம் பொறுத்து இருக்க வேண்டும்ங்கிறது தான் உண்மையான நிலை. ஆனால் அந்த நிலை இப்பொழுது கழிந்து விட்டது. இப்ப வந்து கூப்பிட்டு பெற வேண்டும் தசை வந்து விட்டது. நாமே நம் வாயாலே கூப்பிட்டுத்தான் பெற வேண்டும் என்கிற ஒரு நிலையானது இப்பொழுது எழுந்து விட்டது. இப்படி இருக்க இப்பொழுதும் நீ வராமல் இருப்பது முறையோ? அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில்வண்ணனே. இப்ப எம்பெருமான் இந்த பாம்பனையின் மீது பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அழகை பார்த்தால் இன்னும் விட முடியவில்லை. சரி வேண்டாம் இவன் அப்படின்னு விட்டு போக முடியாத அளவுக்கு எம்பெருமானின் வடிவழகும் இங்க படுக்கை வாய்ப்பும் இப்படி அமைந்திருக்கிறது. அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில்வண்ணனே, இவள் இப்படி கடின ஸ்தலத்திலே ஒன்னும் உண்ணாமல் உறங்காமல் இப்படி கிடக்க, நல்ல சொகுசான ஒரு மெத்தை அரவணை, அது மேலே தேவர் இப்படி பள்ளி கொண்டு அருள்வது இது முறையோ? முகில்வண்ணனே, எம்பெருமானே, முகில்வண்ணனாக இருக்கக்கூடியவனே, உனக்கு இது முறையோ என்று திருத்தாயார் பாசுரமாக இத்தை அருளி செய்தார் நம்பிள்ளை. 63ஆம் பாசுரம். வண்ணம் சிவந்துள வானாடமரும் குளிர் விழிய தன்மென் கமலத் தடம்போல் பொலிந்தன தாமிவையோ கண்ணன் திருமால் திருமுகன் தன்னொடும் காதல் செய்தேர் கெண்ணம் புகுந்து அடியேனோடு இக்காலம் இருக்கின்றதே. இதற்கு தமிழ் ரீதியிலே உரையிலே இருக்கக்கூடிய வியாக்கியானத்தை பார்த்தால், முறையோ அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில்வண்ணனேன்னு திருத்தாயார் அழைத்தார். இப்படி நாயகியினுடைய ஆர்த்தி, இவ்வளவு ஆர்த்தியை ஈஸ்வரன் ஜனிப்பித்து ஆனால் வந்து கடுக முகங்காட்டவில்லை. இப்படி இருக்கக்கூடிய ஈஸ்வரன் பக்கலிலே, எம்பெருமான் பக்கலிலே சுகிருத்துக்கள் ஒரு கிரௌரிய சங்கையை பண்ணுகிறார்கள். இவன் ரொம்ப கொடூரன், இவன் ரொம்ப குரூரன்னு ஒரு சங்கையை பண்ணினார்கள் சுகிருத்துக்கள். இப்படி ஒரு பெண் பிள்ளையை தவிக்க விடுவானா அப்படின்னு சொல்ல, அந்த எம்பெருமான் குரூரன் என்கிற இந்த வார்த்தையை பொறுக்க முடியாத தலைவி அவள் என்ன பண்ணுகிறாள்? தலைவியானவள் என்னுடைய திருவுள்ளத்திலே வந்து, என்னுடைய உள்ளத்திலே வந்து எம்பெருமான் தன்னுடைய திருஷ்டிபாதத்தை விழ வைத்தான் என்று அத்தை அந்த பிரகாரத்தை சுகிருத்துக்களுக்கு அறிவித்து சொல்லக்கூடிய ஒரு பாசுரமாக அமைந்திருக்கிறது. தமிழிலே பார்த்தோமாகில் தலைவன் கொடுமை, அந்த தலைவனின் கொடுமையை சொல்லி பழிப்பித்த தோழிக்கு அந்த தோழி தலைவனின் கொடுமையை சொல்லி பழிக்கிறாள். அந்த தோழியை குறித்து இயற்பட மொழிந்து இந்த தலைவனின் குணங்களை எடுத்து கூறுகிறாள் தலைவி என்று இப்படி ஒரு நிலையாக வந்து இருக்கிறது. ஈட்டிலே பார்த்தோமாகில் நம்பிள்ளை வியாக்கியானத்திலே முறையோ என்று கூப்பிட்டால், முறையோன்னு கூப்பிட்டால் அதற்கப்புறம் எம்பெருமான் ஆறி இருக்க மாட்டான், வந்து குளிர நோக்கினான். அந்த எம்பெருமானின் திருநோக்கம் திருக்கண்களை அனுபவித்து இவ்விடத்திலே பேசுகிறார். 63ஆம் பாசுரத்திலே வண்ணம் சிவந்துள என்று தொடங்கி, வண்ணம் சிவந்துள திருக்கண்கள் இருக்கிறதே அது எப்பொழுதும் செவ்வரியோடிதான் இருக்கும். சிவப்புங்கிறது திருக்கண்களுக்கு சுவாபாவிகமான ஒரு நிலம். இப்ப திடீர்னு வண்ணம் சிவந்துளன்னு எம்பெருமான் வந்து ஆழ்வாரை பார்க்கும் பொழுது இந்த வண்ணமானது சிவப்பாக மாறித்துன்னு ஆழ்வார் இப்படி கூறுகிறாரே, இதற்கு என்ன தாத்பரியம்? எப்பொழுதுமே தான் சிவப்பா இருக்கும். இப்ப ஆழ்வாரை இந்த பராங்குஷ நாயகிய கட்டாட்சித்த பிறகுதான் புதுதா இந்த சிவப்பு நிறம் வந்துதான் எம்பெருமான் திருக்கண்களுக்கு, அப்படி இல்லையே அப்படின்னு பார்த்தோமாகில் இப்படி புதிதாக சிவப்பு நிறம் ஏறிட்டு கொண்டது திருக்கண்கள்னு சொல்லுவதனால என்ன தெரியறது? இதற்கு முன்பாக இல்லை. முன்பாக இல்லைன்னா என்ன தெரியறது? அப்ப பூர்வாவஸ்தையிலே எம்பெருமான் பிராட்டியை விட்டு பிரிந்து அவனுடைய திருக்கண்களிலே ஒரு வைவர்ணியமானது இருந்தது. அது இந்த பிராட்டியை பார்த்த அந்த க்ஷணத்திலே பராங்குஷ நாயகியின் தர்சனத்தினாலே அது போனது. இப்ப சுவாபாவிகமான சிவப்பு நிறத்தை அடைந்தது என்று எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடிய குணத்தை, எம்பெருமானின் இடத்திலே இருக்கக்கூடிய அந்த பிரணயித்துவம், ஆழ்வாரை பிரிந்து எம்பெருமானுக்கு இருந்த ஆத்தாமையை வெளியிட்டார் வண்ணம் சிவந்துள என்கிற இத்தாலே. இப்ப எம்பெருமான் அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில்வண்ணனேன்னு திருத்தாயார், நீர் நன்னாக கண்ணுறங்குகிறீர், நல்ல பாம்பு படுக்கையை விரித்து இவள் இப்படி தரையிலே கிடக்க நீர் கண்ணுறங்குவது நியாயமானுதானே கேட்டா. அப்படி இருக்க இப்ப வண்ணம் சிவந்துளான்னு சொன்னதுனால என்ன ஆயிடுத்து? எம்பெருமான் இவளை பிரிந்து அவன் உண்ணாது உறங்காதுன்னு இப்படித்தான் இறந்தான். ந ஜீவேயம் க்ஷணமபின்னு அருளி செய்தாரே பெருமாள்.
அந்த மாதிரி எம்பெருமான் இதற்கு முன்பாக இந்த படுக்கை அதிலே சுகமாக உறங்கவில்லை. ஆழ்வாரை பிரிந்த அந்த வியசனம் எம்பெருமானுக்கும் உண்டு என்பதை இத்தாலே நிரூபித்தார். வண்ணம் சிவந்துள வானாடமரும் குளிர் விழிய. இந்த குளிர்ந்த விழி இருக்கிறதே திருக்கண்கள், இந்த திருக்கண்கள்ல வானாடு முழுக்க அமர்ந்திருக்கிறது. வானுலகு எல்லாம் இங்குதான் அமர்ந்து இருக்கிறதுன்னு அருளி செய்கிறார். இப்ப இந்த வானுலகு அமர்ந்திருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? வானுலகு அமருகையாவது உண்டு உடுத்து வர்த்திக்கை தாரகமும் போஷகமும் போக்கியமும் எல்லாம் இவையே என்று இருக்கை. இப்ப நித்தியசூரிகளின் லோகம்தான் வானுலகு, வைகுண்ட மாநாடு. அந்த வைகுண்ட லோகம் முழுக்க எதை நம்பி இருக்கிறது? அந்த வைகுண்ட லோகத்துக்கு முழுக்க தாரகம் போஷகம் போக்கியம் இது எல்லாம் எதுன்னா எம்பெருமானின் திருக்கண்கள். இந்த திருக்கண்களை பார்த்து கொண்டுதான் இவர்கள் இந்த திருக்கண்களைத்தான் சதா பஷ்யந்தி பண்ணுகிறார்கள் போலும். ஆகையாலே வானாடமரும் குளிர் விழிய குளிர்ந்து இருக்கக்கூடிய திருக்கண்களை உடையவன் எம்பெருமான். இப்போ ஒரு லோகமே இந்த திருக்கண்களை அண்டி ஜீவித்து கொண்டு இருக்கிறது. அதற்கு மேல இந்த திருக்கண்கள் எப்படி இருந்துதான்? தன்மென் கமலத் தடம் போல் பொலிந்தன. இப்ப குளிர்ந்து மென்மையாக மிருதுவாய் இருக்கக்கூடிய ஒரு தாமரை பொய்கை, அந்த தாமரை பொய்கையானது பரப்புமாற அலர்ந்தாற் போலே ஆய்த்து இந்த திருக்கண்கள் இருக்கிறது. இந்த திருக்கண்கள் வெறும்னே ஏதோ ஒரு தாமரை மாதிரி இல்ல, ஒரு தாமரை தட்டாக்கமே முழுக்க தாமரை பூர்த்தால் எப்படி இருக்கும்? அந்த தாமரை தட்டாக்கத்திலே ஓரிடம் விடாமல் தாமரை பூத்து குலுங்கினால் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு தெரிந்தது. தன்மென் கமலத் தடம்போல் பொலிந்தன. அப்படி இருக்கிறது இந்த திருக்கண்கள். தாம் இவையோ அப்படிங்கிறார். ஓ, அது இதுதானா? இதற்கு முன்னாடி தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினின்னு வேதங்கள்லாம் சொல்லுகிறதுன்னு கேட்டிருந்தேன். எல்லாரும் எம்பெருமான் தாமரை கண்ணன், செந்தாமரை கண்ணன், அரவிந்தாக்ஷன், புண்டரீகாக்ஷன் சொல்ல சொல்ல கேட்டிருக்கேன். இதுதானா அந்த திருக்கண்கள்னு ஆழ்வார் இப்ப சாட்சாத்கரித்து தாம் இவையோ அதுதானா இது, அது இப்படிதான் இருக்குமான்னு ஆச்சரியத்திலே அருளி செய்கிறார். தாம் இவையோ கண்ணன் திருமால். இப்ப கண்ணன் என்ன அர்த்தம்னா ஆஸ்ரித பரதந்திரன்னு அர்த்தம். ஆஸ்ரித சுலபன் தான் கண்ணன். இப்ப கண்ணன்னாலே ஆஸ்ரிதருக்கு கையாளாக இருக்கக்கூடியவன், அடியவருக்கு அடியவனாக இருக்கக்கூடியவன் கண்ணன். இதை எங்க கத்துண்டா அப்படின்னா திருமால். இப்ப ஸ்ரீயப்பதியாக இருப்பதினாலே, திருமாலாக இருப்பதினாலே கண்ணனாக இருக்கக்கூடியவன், ஸ்ரீயப்பதியாய் இருந்து வைத்து ஆசிரிதருக்கு பரதந்திரனாக இருக்கக்கூடியவன் கண்ணன் திருமால். திருமுகன் தன்னொடும் காதல் செய்தேற்கு எண்ணம் புகுந்து. எம்பெருமானினுடைய திருமுகத்தோடு அவனை குளிர என்னை நோக்க வேண்டும், அவனுடைய அழகிய திருமுகத்தோடு என்னை குளிர நோக்க வேண்டும்னு நான் ஆசைப்பட்டேன், காதல் செய்தேன். ஆசைப்பட்ட எனக்கு எம்பெருமான் என்ன பண்ணா? எண்ணம் புகுந்து. இப்ப நான் எப்படி நினைத்தேனோ, என்னுடைய எண்ணத்திலே எப்படி ஆசைப்பட்டேனோ அதே மாதிரி கை புகுந்தான். அடியேனோடு இக்காலம் இருக்கின்னதே. இப்ப இந்த இடத்துல அடியேனோடுன்னு ஆழ்வார் அருளி செய்கிறார். அடியேனோடு, இப்ப என்னோடுன்னு சொல்லாம இந்த இடத்துல ஜிதம். இப்ப எம்பெருமான் திருக்கண்கள்ல மயங்கி தன்னை எழுதி கொடுத்து அடியேன்னு அருளி செய்கிறார் ஆழ்வார். அடியேனோடு இக்காலம், இந்த சமயத்திலே இருக்கின்னதே. இது எப்படி இருக்குன்னா, ஒரு நாளும் இனி பிரிகைக்கு சம்பாவனை இல்லைன்னு தெரியறது. இனி என்றும் இதற்கு பிரிவே கிடையாதுன்னு தெரிகிறதா ஆழ்வாருக்கு. இது உண்மையில பார்த்தா எம்பெருமான் மானசானுபவத்தினாலே தான் கொடுக்கிறான். பிரத்யக்ஷ சமானாகாரமான ஒரு அனுபவம். கண்ணாலே பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் மனதிலே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான் எம்பெருமான். ஆனால் ஆழ்வாருக்கு அது தெரியவில்லை. அந்த சமானாகாரம் என்பதையே மறந்து விட்டார். பிரத்யக்ஷம் என்றே ஆழ்வாரித்தை நினைத்து கொண்டு எம்பெருமானின் திருக்கண்களின் அழகை இவ்விடத்திலே அனுபவித்துக் கொண்டு கிடந்தார். இந்த 63ஆம் பாசுரத்தினாலே ஆழ்வார். 64ஆம் பாசுரம். இருக்கார் மொழியால் நெறியெழுக்காமை உலகளந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவர். யாமும் அவா ஒருக்காவினையொடும் எம்மொடும் நொந்து களியின்மையின் கருக்காய் கடிப்பவர் போல் திருநாமச் சொல் கத்தனமே. ஆழ்வார் இப்பாசுரத்தாலே அருளி செய்வது என்னன்னு பார்த்தோமாகில், ஆழ்வார் தாம் எம்பெருமான்
தன்னுடைய திருக்கண்களாலே குளிர கட்டாட்சித்தான்னு கீழே அருளி செய்தார். இப்படி என்னை ஏன் கட்டாட்சித்தான்னு ஆழ்வார் யோசிக்க ஆரம்பித்தார். உலகத்துல இந்த மாதிரி யாரையாவது கட்டாட்சித்திருக்கானான்னு பார்த்தா யாரையுமே இப்படி ஆழ்வாரை கட்டாட்சித்தது போலே விசேஷ கட்டாட்சம் பண்ணவே இல்லை. இப்ப யார் மேலையும் இல்லாத ஒரு அதிசயித்தமான ஒரு விசேஷ கட்டாட்சத்தை நம்மேலே பண்ணுகைக்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தார். ஒருவேளை நான் திருநாமத்தை சொன்னேன், எம்பெருமான் திருநாமத்தை நான் சொன்னேன், அதனாலே இருக்குமோ அப்படின்னு யோசித்து அருளி செய்யக்கூடிய பாசுரமாக இது அமைகிறது. இந்த பாசுரம் இருக்கார் மொழியால் நெறி இழுக்காமைன்னு ஆரம்பித்து, இருக்கார் மொழியால் நெறி இழுக்காமை உலகளந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவர். இப்ப இங்க விண்ணுளாரிலும் சீரியர்னு பூசுரர்களாக இருக்கக்கூடிய சில பேர் இருக்கா, பக்திமான்கள். அவர்கள் எம்பெருமானை வணங்குவர்கள்னு அருளி செய்கிறார். எப்படி வணங்குவர்கள்னா இருக்கார் மொழியால் நெறி இழுக்காமை வணங்குவர். இருக்கிலே ஆர்ந்த மொழி இருக்கார் மொழி. இப்ப இருக்குன்னு என்ன வேதம், அந்த வேதத்திலே ஆர்ந்து இருக்கக்கூடிய சில மொழிகள் இருக்கிறது, அந்த மொழியாலே வணங்குவர். அது என்ன வேதத்திலே ஆர்ந்து இருக்கக்கூடிய மொழின்னு பார்த்தால், வேதங்களை பார்க்கும் பொழுது இப்ப யார் பார்க்கிறார்களோ அவர்களுடைய புத்தியினாலே ஏதோ ஒன்று அறகுறையா புரிந்து கொள்ளக்கூடிய பாகங்கள்னு எவ்வளவோ இருக்கும் வேதங்கள். இப்ப வேதங்களை சரியாக அறிந்து கொள்ளுதல்ங்கிறது அவ்வளவு சுலபம் அண்ணு. இப்ப யார் பிரதிபத்தி பண்ணுகிறார்களோ அவர்களுடைய புத்தி விசேஷத்தை பொறுத்து வேதங்களின் அர்த்தங்களும் மாறுபடுகின்றன. எம்பெருமானினுடைய விபூதி சொரூப ரூப குண விபூதிகளை பறக்க பிரகாசிக்கக்கூடிய பகுதிகள்லாம் வேதங்கள்ல நிறைய உண்டு. அப்படி இருந்தாலும் என்ன ஆயிடுத்து, அந்த இடத்துல ஏகதேசமாக இருக்கக்கூடிய அந்த விபூதியிலே ஒரு பிரதேசமாக இருக்கக்கூடியவர்கள் பக்கலிலே இவன்தான் பரந்தேவதை அப்படின்னு சில புத்தியை பண்ணி சில பேர் கழிந்து போய் விடுவார்கள். பிரசம்சாபரமான வாக்கியம்னு சொல்லி இது எம்பெருமானை குறித்ததன்னு சும்மா பிரசம்சைக்கு சும்மா புகழ்கிறதுன்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படியெல்லாம் பல பாகங்களை கழித்து விடுவார்கள் வேதங்களிலே. இப்படி என்ன பண்ணாலும் இதை கழிக்க முடியாத ஒரு பாகம்னு வேதத்திலே இருக்கும்னா நாராயண அணுவாக்கம் போன்ற பாகம், அனன்யபரமான பாகம் இது. இந்த நாராயண அணுவாக்கத்தை கொண்டு பூஜை செய்வார்கள்னு தான் இருக்காரு மொழியால் என்கிறதினாலே காட்டுகிறார்னு அருளி செய்கிறார்கள். இப்போ உத்கிருஷ்டபரமான வாக்கியங்கள் எல்லாம் இந்த நாராயண அணுவாக்கத்திலே இருக்கிறபடினாலே எம்பெருமான் தான் எல்லா சப்தங்களினாலும் போதிக்கப்படுகிறான்னு நாம் சொல்லி ஆக வேண்டும். சர்வே வேதா எத்ரைக்கம் பவந்தின்னு சொல்கிறது வேதங்களே. இப்ப எம்பெருமானிடத்திலே தான் வேத வாக்கியங்கள் எல்லாம் வந்து ஒருங்குகின்றன என்பதினாலே இந்த நாராயண அணுவாக்கம் புருஷ சூக்தம் முதலான பாகங்கள் தான் இருக்கார் மொழி. அந்த மொழியை கொண்டு என்ன பண்ணுகிறார்கள்னா நெறி இழுக்காமை, இந்த பகவத் சமாராதனம் இருக்கிறதே அந்த வைதிக மரியாதையை தப்பாமை, நெறி இழுக்காமை, எம்பெருமானுக்கு திருவாராதனமாக இதை பண்ண வேண்டும்ங்கிற அந்த வைதிக மரியாதை அதை தப்பாமல் செய்வர்கள். யாரை பூஜிப்பவர்கள்னா உலகளந்த திருத்தாளினை. எம்பெருமான் திருவுலகளந்தருளின பொழுது அவன் எப்படி இருந்தான்னு, பா நீங்கள்லாம் எம்பெருமானுடையவன்னு தெரிந்து கொள்ளுங்கள், இல்லை இதை தெரியாம விடுங்கள், என்னுடைமையை நான் விடேன்னு தானே வந்து இந்த உலகத்தை அளந்து கொண்டான். அந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவர். இந்த நிலத்தேவர்கள் பூசுரர்களான பக்திமான்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இதை வணங்குவர்கள் இப்படின்னு சொன்னார். சரி, அவா வணங்கட்டும், அத்தால தேவருக்கு என்னென்ன, யாமும் அவா ஒரு காவினையோடும் நானும் அந்த மாதிரி பண்ணலான்னு நினைச்சேன். நான் எப்படிப்பட்டவன்னா அவர்கள் அளவுக்கு பக்தியோ கிக்தியோ ஒன்னும் கிடையாதவன், ஒன்னும் இல்லாதவன் ஆழ்வார் அருளி செய்கிறார். ஒன்னும் இல்லாதது மட்டும் இல்ல, அவா ஒரு காவினையோடும், அவாவை ஒரு காவினை. அப்ப பாப்பம் இருக்கிறது என்னிடத்துல, இந்த பாப்பம் என்ன பண்ணுகிறது, அவாவை ஒருக்க விடாமல் பண்ணுகிறது. இப்ப எனக்கு சப்தாதி விஷயங்கள்ல நிறைய ஆசை காதல் இருக்கிறது, அதை பகவத் விஷயத்திலே ஒருங்க பண்ண வேண்டும்னு நான் பார்க்கிறேன். இப்ப பகவத் விஷயத்திலே இந்த அவாவை எல்லாம் காதலை எல்லாம் பகவத் விஷயத்திலே கொண்டு வந்து ஒருங்க விட வேண்டும்னு பார்த்தால் அப்படி ஒருங்க பண்ண முடியாத அளவுக்கு வினையானது என்னிடத்திலே இருக்கிறது.
அந்த வினையோடு நான் இப்படி நொந்து இருக்கிறேன். இப்படி இருப்பதொரு பாபம் இருக்கே, இத்தை அனுஷ்டிக்கைக்கு நான் ஒருத்தன் இருக்கேனே அப்படின்னு நொந்து நொந்து பண்ண வேண்டியதா இருக்கு. நான் பகவத் சமாராதனம் பண்ணா அதுக்கு மேல எப்படி இருக்கு? கனியின்மையில் கருக்காய் கடிப்பவர் போல். இந்த நெறியிழுக்காமை உலகளந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவர்னு அவர்கள்லாம் வணங்குகிறார்களே, அவர்கள் அளவுக்கு பாக்கம் எனக்கு இல்ல. அவர்கள் அளவுக்கு பகவத் விஷயத்திலே ஒரு அனுபவமானது எனக்கில்லை. அவர்கள் அளவுக்கு ஒரு ஈடுபாடானது எனக்கில்லை. ஆகையாலே நான் எப்படி இருக்கேன்? கனி இல்லாமையாலே கருக்காய். இப்போ ஒரு பசுங்காய், இப்ப கனி கிடைக்கவே இல்லை. கனி இருந்தால் அது சுவையாக நன்னா பக்குவமானால்தான் கனி கிடைக்கும். ஆனால் கனி இல்லாதபடியினாலே சரி ஏதோ சாப்பிடணுங்கிறதுக்காக காயை கடித்து தின்பவர்கள், அது எப்படி இருக்கும்? காயை கடித்து தின்னால் அந்த மாதிரிதான் என்னுடைய அனுபவமானது இருக்கிறது. இப்ப பக்குவமானால்தான் கனியாக மாறும். அந்த நிலத்தேவர் மாதிரி ஒரு பக்குவம் இல்லாதபடியினாலே காயை கடித்து தின்னுபவர் போலே நானும், உலர்ந்த காயை கடிப்பவர் போலே நானும் என்ன பண்ணேன்னா திருநாமச் சொல் கற்றனமே. வெறும்னா ஏதோ காயை கடிக்கிற மாதிரி இந்த திருநாமத்தை ஒரு தடவை சொன்னேன். இப்ப கனியை கடித்தல்னு என்ன? அர்த்தானுசந்தானத்தோடு சேர்ந்து சொல்லுதல். காயை கடித்தல்னு என்ன? வெறும்னா இந்த திருநாமத்தை வாயால ஒரு தடவை சொல்லி வைப்போம்னு சொல்லுதல், அவ்வளவுதான். இதுல அர்த்தானுசந்தானம்ங்கிறது நமக்கு கிடையாது. இதின் உட்புகாத நிலை அதுதான் நமக்கு இருந்தது. எம்பெருமான் நிர்ஹேதுகமாக கடாட்சித்தான் அத்தனை. ஆழ்வார் கனியின்மையின் கனியின்மையின் கருக்காய் கடிப்பவர் போல் திருநாமச் சொல் கத்தனமேன்னு சொன்னதுனால இது உண்மையில இது ஹேத்து அன்று. எது ஹேத்துன்னா எம்பெருமான் நிர்ஹேதுகமாக நம்மை கடாட்சித்தான், அதுதான் ஒரே ஹேத்து என்று ஆழ்வார் தமக்கு இந்த எம்பெருமான் குளிர நோக்கினதுக்கு ஹேத்து நிர்ஹேதுக கிருபைதான் என்று காட்டி அருளினார் இந்த பாசுரத்தினாலே. 65வது பாசுரம். கத்து பிணைமலர் கண்ணின் குலம் வென்று ஓரோ கருமம் முத்துப் பயின்னு செவியோடு உசாவி உலகமெல்லாம் முத்தும் விழுங்கி உமிழ்ந்த பிரானார் திருவடி கீழ் உத்தும் உராதும் மெளிர்ந்த கண்ணாய் எம்மை உண்கின்னவே. எம்பெருமான் திருக்கண்களாலே குளிர நோக்கினான். பராங்குஷ நாயகியும் அதே போலே எம்பெருமானை தன்னுடைய திருக்கண்களாலே லஜ்ஜையோடு பார்த்தாள். இப்ப இந்த பாசுரத்தினாலே பராங்குஷ நாயகியின் திருக்கண், அந்த திருக்கண் அழகிலே ஈடுபட்ட தலைமகனானவன் அந்த திருக்கண் அழகை, அந்த திருக்கண்ணானது தம்மை நலிகிறபடியை பாங்கனுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாசுரத்திலே இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார்கள். கத்து பிணை மலர் கண்ணின் குலம் வென்று, இந்த நாயகியினுடைய கண் இருக்கிறதே அது இந்த மானினுடைய கண் குலத்தையே வென்று விட்டது. இப்ப கற்றுப்பிணை கன்றான மான், சின்ன மான், அப்ப முக்தமான மான். அந்த மானின் மலர் கண், நல்ல மலர் போலே இருக்கிற கண், இல்ல மலர்ந்து விகசிதமான கண். இப்ப நல்ல விகசிதமாக இருக்கக்கூடிய இந்த கண்கள், இப்ப முக்தயமான அந்த மான்களின் கண்கள் இருக்கிறதே அந்த கண்ணின் குலம் வென்று, அந்த கண்கர குலத்தையே வென்று, ஒரு கண் இரண்டு கண் இல்ல, அந்த குலம் முழுக்க இந்த கண்ணானது ஜெயித்து விட்டது நாயகியினுடைய கண். இப்ப அத்தை காட்டிலும் மிகவும் அழகாக இருக்கிறதுங்கிறதுல தாத்பரியம். ஓரோ கருமம் முத்து பயின்னு செவியோடு உசாவி. இப்ப இந்த நாயகனை பார்க்கும் பொழுது இந்த கண் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாயகியினுடைய கண் பார்த்தவாறே கண்ணை மாற வைப்பாள். இப்ப நாயகனை நன்ன விசேஷமாக பார்ப்பாள். அதே சமயம் நாயகன் இவளை பார்க்கும் பொழுது இந்த கண்ணை அப்படியே கொஞ்சம் மாற வைப்பாள், நேரா பார்க்க மாட்டாள் வெக்கத்தினாலே. இப்ப இந்த கண் நாயகனை பார்க்கிறது, அப்புறம் அந்த திரும்பி காது புறமாக திரும்புகிறது. அத்தை இப்படி அருளி செய்கிறார். ஒரு காரியத்திலே அந்த கண்ணானது உத்து அதிலே நெருங்கி என்ன பண்ணித்து, அப்புறம் அதை பத்தி பேச வேண்டும்னு காதோடு சென்று பேசுகிறது, செவியோடு உசாவி. இப்ப காது வரை நீண்டு இருக்கிறது அந்த கண். அந்த கண்ணானது நேரா ஒரு இடத்துல இல்ல, ஒரு கருமத்திலே உத்து அதிலே நெருங்கி அதை காதோடு போதையந்த பரஸ்பரம்னு பண்ணுவது போலே இந்த நாயகனை விசேஷமாக கட்டாட்சித்து கண்ணை மாற வைத்து காது கிட்டே கொண்டு போய் அங்கு காதோடு கண் ஏதோ கொஞ்சி பேசுவது போலே அமைந்திருக்கிறது இந்த திருக்கண்கள். அது மட்டும் இல்லாமல் உலகமெல்லாம் முத்தும் விழுங்கி உமிழ்ந்த பிரானாள் திருவடி கீழ் உத்தும் உராதும் மிளிர்ந்த கண்ணாய்
எம்மை உண்கின்னவே. இந்த திருக்கண்கள் எங்க இருக்கிறதுன்னா, நாயகியினுடைய திருக்கண்கள் உலகத்தையெல்லாம் விழுங்கி உமிழ்ந்து ரட்சித்த அந்த சர்வ ரக்ஷகன் அவன் திருவடிகளிலே இருக்கிறது, திருவடி கீழ் இருக்கிறது. இப்ப சர்வரக்ஷகன் திருவடி கீழ் இருந்து என்ன பண்றது? இது நலியறது. இதை பார்த்தாலே என்னால முடியல, அப்படி எனக்கு பாதகமாக இது இருக்கிறது. உத்தும் உராதும் மிளிர்ந்த கண், உத்தும் உராதும் மிளிர்ந்து. இப்ப மறுபாடு உருவும்படி இவனை நோக்குவது, அந்நோக்கிலே பரவசனாய் இவன் பார்த்தவாறே அந்நோக்கை மாற வைப்பது அப்படின்னு உத்தும் ஊராதும் இருக்கிறது. இப்ப இவனை அந்த திருக்கண்கள் பார்க்கும் பொழுது நாயகியினுடைய கண்கள் இவன் அப்படியே மொத்தமா விழுங்குறபடி பார்த்துதான். அது அப்படி நாயகி பார்த்த உடனே இவன் பரவசனா அந்த நாயகிய பார்க்கிறான். பார்த்த உடனே அந்த கண் நாயகனிடமிருந்து மாறுபட்டு வேற இடத்துல மாற வைத்து விட்டாள் வெட்கத்தாலே நாயகி. இதுதான் உத்தும் ஊராதும் மிளிர்ந்து மிளிரானின் உள்ள கண். இந்த கண் என்ன பண்ணித்து? எம்மை உண்கின்னவே. கண் என்கிற ஒரு விபதேசம் தான், பேரு தான் கண்ணு. ஆனா இது என்னை நலியக்கூடிய ஒரு பாதக பதார்த்தம்னு இப்படி அருளி செய்கிறார் ஆழ்வார். இது ஆழ்வார்படியை கண்டவர்களுக்கு இருக்கிறபடி, இது ஆழ்வாரினுடைய பெருமையை பேசக்கூடிய பாசுரம்னு இப்படி இத்தை காட்டுகிறார்கள். ஆக 61 65 வரைக்கும் எம்பெருமானினுடைய திருக்கண்களும் அதற்கு மேல ஆழ்வார் திருக்கண்களுமாக அனுபவம் நமக்கு பிராப்தமாயித்து. இதிலே குற்றங்கள் இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.